பேஸ்மெண்ட் என்னோட தான், ஆனால் பில்டிங் என்னோடது இல்லை. என்ன பில்டிங் பேஸ்மெண்ட் ஒன்றும் புரியலையே. பிச்சைக்காரன் பணக்காரன், பிச்சைக்காரன் 2. ஹியூமன் ஹெட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பாசிபிளா? நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன கேள்வி? நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க. ஹெட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனிஸ்டோட ஹெட்டை வெட்டி எடுத்துட்டு இன்னொரு ஆர்கனிஸ்டோட பாடியில் போய் ஃபிட் பண்ணுறது. இந்த ஐடியா டாக்டர் கனவேரோ அவருக்கு 1900 ஃபஸ்ட்டு வருது. உடனே இவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறாரு. ஓகேப்பா, ஐடியா வந்த உடனே ஹியூமனோட ஹெட் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இன்னும் பண்ணலை. ஃபஸ்ட்டு டாகுக்கு பண்ணி பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் மங்கிக்கு பார்த்துட்ருக்காங்க. இது வரைக்கும் இது ரிசர்ச்சில் தான் இருக்கே தவிர கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்பிளான்ட் இது வரைக்கும் யாரும் பண்ணலை. இவங்க மங்கிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் அந்த மங்கி 7 நாளில் இறந்து போயிடுச்சு. கம்ப்ளீட் பேரலைசிஸில் இருந்திருக்கு. ஸ்பைனல் கார்டை அவங்க கனெக்ட் பண்ணல. அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக அதசிவ் புரோட்டியோகிளைகன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் ஸ்பைனல் கார்டை கனெக்ட் பண்ணலாம். சரிப்பா, இந்த ஹெட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பாசிபிளா அப்படின்னா கம்ப்ளீட்டாக பாசிபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு கம்ப்ளீட்டாக ஆக்சிஜன் அண்ட் பிளட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது நியூட்ரிஷனையும் ஆக்சிஜனையும் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் அதுக்கு ஆக்சிஜன் அண்ட் பிளட் கிடைக்கல அப்படின்னா கூட அது டெத் ஆகிடும். ஸோ பிரெயின் டெத் ஆகிடுச்சு அப்படின்னா டோட்டல் வேஸ்ட் தான். நம்ம அவர் அப்படியே விட்டுருந்தா கூட அவர் ஏதோ உயிரோடு இருந்திருப்பார். நம்ம நார்மலாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே இம்யூன் ரியாக்ஷன் நடக்கும். நம்மளுடைய ஓன் WBC அதை வந்து ஃபாரின் பாடி அப்படின்னு சொல்லிட்டு அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய ஹெட்டை WBC ரெக்கனைஸ் பண்ணி அழிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா அந்த பர்சன் கம்ப்ளீட்டாக டெத் ஆகிடுவாங்க. அதுதான் நான் இருக்கேனே. அப்போ என்ன நீ பொய்ன்னு சொல்கிறியா? மூவியில் காட்டுறது எல்லாமே இமேஜினேஷன் தானே தவிர எதுவுமே உண்மை கிடையாது. இதே மாதிரி தெலுங்கில் ஒரு மூவி இருக்குது, இஸ்மார்ட் சங்கர் அப்படின்ட்டு. ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா நீங்கள் இந்த மூவிஸ்லாம் பார்த்துக்கலாம்.